ட்ரிபிள் இன் இஸ்லாமுடைய த மிராக்கிள்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் தொடங்கிய இந்த எபிசோடில் முதல் எபிசோடிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பில் நாம் பார்க்க போவது த பேரியர் பிட்வீன் த சீஸ், இரு கடல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தடுப்பு. அந்த தடுப்பு எப்படி அல்லாஹ் ஏற்படுத்தினான்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் அழகாக குர்ஆனில் கூறியது எந்த வசனத்தில்? அறிவியல் ஆய்வாளர்கள் எப்போது இணைந்திருங்கள், வாருங்கள் பார்க்கலாம். ஆரம்பமாக குர்ஆனுடைய பார்வையில் பார்த்தால் அல்லாஹ் தஆலா அழகாக கூறுகிறான். சூரா அர்-ரஹ்மானிலே மரஜல் பஹ்ரைன் யல்தகியான், இரண்டு கடல்களுக்கும் மத்தியில் நாம் தடுப்புகளை அமைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹ் தஆலா அழகாக கூறியிருக்கிறான். அதே போல் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கானிலே 27வது சூறாவாகிய சூரத்துல் ஃபுர்கானிலே 61வது ஆயத்தாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான், கடலுடைய நீரும் ஓடிக்கொண்டு வருகிறது, ஆற்றுகளுடைய நீரும் ஓடிக்கொண்டு வருகிறது, இரு நீர்களையும் நாம் சேர்க்காமல் தனித்தனியாக வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அழகாக இந்த த பேரியர்ஸ் பிட்வீன் த சீஸ், கடல்களுக்கு மத்தியிலே இருக்கும் அந்த தடுப்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதுவே விஞ்ஞானத்தின் அடிப்படையில் பார்த்தால் 1960களிலே ஜாக்வஸ் என்ற ஒரு மனிதர், அவர் ஒரு ஓஷனோகிராஃபி, அதாவது கடல்களில் நீந்தி கடல்களில் அடியில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து கண்டறிவார். அப்படிப்பட்ட அந்த விஞ்ஞானி கடல்களுக்கு அடியில் நீந்தும் பொழுது அட்லாண்டிக் ஓஷனுக்கும் மற்றும் மெடிட்டரேனியன் சீக்கும் மத்தியில் அவர் டைவ் அடித்த போது உள்ளே சென்று பார்த்ததும் இரண்டு கடல்களும், மெடிட்டரேனியன் கடல்களும் அட்லாண்டிக் கடல்களும், இரண்டு கடல்களும் பிரிந்துதான் இருக்கிறது, சேரவே இல்லை என்பதை அவர்கள் ஆராய்ந்து கூறினார்கள். இந்த சேராமல் இருக்கும் இந்த தடுப்பிற்கு பெயராக கேபில்டர் ஸ்ட்ரைட் என்பதாக ஆய்வாளர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அழகான முறையில் குர்ஆனிலே கூறியிருக்கிறார்கள். அறிவியல் ஆய்வாளர்கள் சற்று நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வின் அத்தாட்சியை எந்த அளவு மேம்படுத்துகிறது, அல்லாஹ்வுடைய சக்தியை நினைத்து நாம் என்ன சொல்ல வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள். ஆம், இது அல்லாஹ்வின் உண்மையான மிராக்கல் தான். அந்த ஜாக்வஸ் என்ற விஞ்ஞானி கடலில் டைவ் அடித்த பிறகு அவர்கள் சொன்னார்கள், நான் கடலுக்குள் நீந்திய பிறகு, டைவ் அடித்த பிறகு இரண்டு கடல்களும் சேராமல் தான் இருந்தது என்பதாக கூறினார்கள். இதற்கு மற்றொரு பெயராக ஹாலோக்ளைன் வாட்டர் என்பதாகவும் கூறுவார்கள். அதாவது கடலிலே டெம்பரேச்சர், கடலுடைய அழுத்தம் அதிகமானதாலும் மற்றும் கடலுடைய உயிரினங்கள் மாறுபட்டு இருப்பதாலும் இந்த இரு கடல்களும் சேராமல் இருக்கும் என்பதாக இதற்கு ஹாலோக்ளைன் என்பதாகவும் ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு உதாரணமாக ஆஸ்திரேலியாவிலே த கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே, அந்த இடத்திலே மலைகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கும், மலைகளிலிருந்து தண்ணீர் ஓடி வரும், ஆனால் கடல் இருக்கும், கடலுக்குள் சேராது. கடலுக்குள் வந்துவிடும், ஆனால் கடலுக்கு மேற்பளவில் மட்டும்தான் இருக்கும். அடிப்பகுதியில் பார்த்தால் உப்பு கலந்த தண்ணீர் இருக்கும், மேற்பகுதியில் பார்த்தால் மலைகளிலிருந்து வந்த அந்த தண்ணீர்கள் இருக்கும். ஆக அந்த தண்ணீரும் கீழே இருக்கக்கூடிய கடலுடைய தண்ணீர், உப்பு தண்ணீரும் சேராமல் இருக்கும். கீழே பார்த்தால் அந்த தண்ணீரும், மேலே இந்த தண்ணீரும் இருக்கும். ஆக அல்லாஹ் தஆலா இதைத்தான் ஃபுர்கானிலே கூறியிருக்கிறான். இந்த கடலுடைய தண்ணீரும் ஆற்றுகளுடைய தண்ணீரும் ஒன்று சேராமல் வைத்தது யார் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா அழகாக கூறியிருக்கிறார். அதே போல் ஓஷனோகிராஃபியை சேர்ந்த விஞ்ஞானிகள் அழகாக கூறுகிறார்கள், கடலுடைய அழுத்தத்தினால் இது பேரியர் ஏற்படுகிறது, அதாவது இந்த தடுப்பு ஏற்படுகிறது. இதற்கு ஹாலோக்ளைன் பேரியர் என்பதாகவும் ஒரு பேர் இருக்கிறதாக கூறுகிறார்கள். ஆக நாம் இப்படி யோசிக்க வேண்டும், ஏதோ ஒரு இயற்கையின் சூழலால் இது நிகழ்ந்தது அல்ல. அதாவது அல்லாஹ் இந்த வாட்டர், அதாவது இந்த தண்ணீர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி குன் ஃபயகுன் என்பதாக யாசின் சூராவினுடைய கடைசி ஆயத்தாக வருகிறது அல்லவா, அதே போல்தான் அல்லாஹ் குன் என்று சொல்லி அந்த நீர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். உண்மையாகவே இது அல்லாஹுடைய மிராக்கல், ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது.
இவ்வளவு நேரம் நாம் கடல்கள், அதனுடைய பேரியர்கள், தடுப்புகள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அதே போல அல்லாஹ் நம்முடைய சுயமான வாழ்க்கையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சற்று யோசியுங்கள், அந்த கடலின் மேல் அல்லாஹுடைய சக்தி இருக்கிறது. ஆனால் பார்த்தால் பார்ப்பவர்களுக்கு ஆய்வாளர்கள் செய்த சயின்ஸ் மட்டும்தான் தெரியும். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்ப்பதற்கு ஏதோ பயனில்லாமல் இருக்கிறோம் என்று தோன்றினால், அல்லது நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதாக உங்களுக்கு தோன்றினால் நன்றாக யோசியுங்கள். ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தஆலா தான் படைத்தான், ஒரு நோக்கத்திற்கு தான் படைத்தான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை தேர்ந்தெடுப்பான். உங்களுடைய வாழ்க்கையும் வெற்றி பெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. நீங்கள் கடினமாக உழையுங்கள், அல்லாஹ் தஆலா அதற்கான கூலியை தருவான் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான், இந்த கடல்களில் அல்லாஹ் உங்களுக்குரிய பாடத்தை வைத்திருக்கிறான் அல்லவா என்பதாக கேட்கிறான். ஆம், உண்மையாகவே மனிதனுக்குரிய எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ பாடங்களை அல்லாஹ் தஆலா இந்த கடல்களிலே வைத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். த மிராக்கிள்ஸ் ஆஃப் இஸ்லாம் என்ற பார்ட் 2 எபிசோட் 2வில் சந்திக்கலாம். இந்த மிராக்கிள் உங்களுக்கு, இந்த பேரியர்ஸ் ஆஃப் சீஸ் என்ற இந்த கடலினுடைய மிராக்கிள் பிடித்திருந்தால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைவிருக்கிறதா? ஆம், நீங்கள் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். சுபஹான் அல்லாஹ் என்று கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.